நேரு வந்து அவருக்கே வந்து புத்திமதி சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டாங்க, இல்ல இப்போ ஒரு பிரச்சனை அவர்களால தீர்வு ஏற்படுத்த முடியலன்னா, காமராஜர் ஐயா அவர்கள் தான் வந்து ஆலோசனையே வழங்குறார். இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள பிரதமர் ஆக்குனது காமராஜர் ஐயா அவர்கள். அதுதான் சொல்லுவாரே, வடக்க நான் சொல்றத என்னன்னு கேட்டுக்குவான். ஆனா நான் ஆள்றது அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். காமராஜர் ஐயா அவர்கள் தான். அதுதான். அவங்க என்ன பண்ணனாலும் ஐயா காமராஜர் ஐயா என்ன பண்ணாலும் அங்க மேலிடத்துக்கு எதுவும் பிடிக்காது இல்லையா? எதுவுமே செய்ய விடமாட்டாங்கல்ல. அவர் என்ன பண்ண முடியும்? தமிழர்களுக்காக ஏன் வந்து ஓகே நம்ம ஒரு குரல் கொடுக்க முடியல ஏங்க காமராஜர்? காமராஜர் ஐயா குடுத்துருக்காருங்க. குரல் குடுக்கலைன்னுலாம் சொல்லவே முடியாது. காமராஜர் ஐயா எந்த இடத்துலயும் தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு காமராஜர் ஐயாவே 100க்கு 100% அவர் வந்து எல்லா ஈழத்தமிழர்கள் மட்டுமில்ல, எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்திருக்கிறார். குரல் கொடுக்காமலாம் இல்ல. அதுக்கான ஆவணங்களே இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படி இருந்திருந்தா அவரு வாழ்ந்து மறைந்த காலத்துல இந்த காலகட்டத்துல இப்பதான் இறந்தார். காமராஜர் ஐயா பற்றி அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. இதுவரைக்கும் அவர் போற்றுதலுக்குரிய காமராஜர் ஐயா அவர்களை உண்மையான நன்மதிப்போடு தான் பார்த்தார். உண்மையாலுமே தமிழர்களுக்காக போராடியவர் தான். ஈழத்தமிழர்களுக்கும் எல்லா இடத்துலையும் உதவி செய்தவர் தான்.